ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஸ்லீவில் வந்து ட்ரேசிங் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இப்போ மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேசிங் பேப்பரில் வந்து ஸ்லீவோட ஹைட்டு வித்து எல்லாம் மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம வித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் தெரியுதா? இந்த டாட்டர் லைன் வந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு, அது தேவையில்லை. இந்த லைன் 2 பாயிண்ட்டும் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிரும், சென்டர் பாயிண்ட்டுக்குரிய இம்ப்ரெஷன். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம், மேலேயும் கீழேயும். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு மட்டும்தான் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். அதை வச்சு நம்ம இன்னொன்று சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஒரு சைடு மட்டும் ரெடி பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கீழே வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வரைய போகிறேன். இங்கே இந்த டிசைனுக்குள்ளே நம்ம லக்ஷ்மி பெண்டன்ட் வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இந்த பெண்டன்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. 2 லைன் வரைஞ்சாச்சு. இப்போ சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒரு லைன். இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இப்போ மேலே அந்த டிப் பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரிகிற மாதிரி லைன் வரைங்க. இது எதுக்குன்னு அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி மேலே நம்ம ஸ்லீவ் முடியுதில், அங்கேயும் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருங்க. இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம லைட்டாக வரைஞ்சோம்ல ஒரு லைனு, அதில் வந்து 2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தள்ளி 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனில் மார்க் பண்ணிடலாம். வெளியிலையும் மார்க் பண்ணுங்கள், ஸ்லீவுக்கு வெளியிலையும். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ நான் வரையும் போது புரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹைட் வைஸும் வந்து மார்க் பண்ணிட போகிறோம் 2 இன்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு வந்து வித் வைஸ் மார்க் பண்ணோம்ல, இப்போ ஹைட் வைஸ்லையும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் வைஸையும் வித் வைஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம், 2 பாயிண்ட்டையுமே. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைட் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுதா, இந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து முடிஞ்சிட்டு நம்ம ஸ்லீவு நான் வெளியில் வந்து எக்ஸஸாக பாயிண்ட் வைக்க சொன்னேன்னா இதுக்காக தான். இப்போ கனெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வெளியில் கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் உங்களை எக்ஸஸாக பாயிண்ட் வைக்க சொன்னேன் வெளியிலையும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு செக்குடு வந்து ஈவனாக கிடச்சிருச்சு. ஷேப் தெரியுதா? இப்போ வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நான் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த செக்குடுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல செக்கில், அங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து கேப் வச்சுருந்தோம்ல, விட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இது ஏன் விட்டு வச்சுருந்தோன்னா, இப்போ வந்து இங்கே வந்து கீழேருந்து ஆரம்பிச்சிருந்தோன்னா உங்களுக்கு செக்டு கரெக்டாக கிடச்சிருக்காது. நம்ம அந்த டிசைன் போட்டிருக்கோம்ல பெண்டன்ட் வைக்கிறதுக்காக, அங்கேருந்து அதனால தான் கரெக்டாக கிடச்சது உங்களுக்கு. இப்போ சென்டரில் செக்குடோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி வரைய போகிறேன். இருக்கிற எல்லா சென்டர்லையும் இந்த டிசைன் தான் வரைய போகிறோம். எப்பயுமே ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணும்போது பென்சிலால் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஓகேவானா மட்டும் வந்து பென்னால் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுங்கள். இப்போ இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம திருப்பிடணும். ஃபோல்ட் பண்ண பேப்பரை ஒரு சைடு நம்ம ட்ரேஸ் ரெடி பண்ணியாச்சு. அந்த ட்ரேஸ் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் நல்லா தெரியும். அந்த இம்ப்ரெஷனை வச்சே நீங்கள் இந்த சைடும் வந்து வரைஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சென்டர் பாருங்கள், சென்டரில் மட்டும் வரையாமல் வச்சுருந்தோம், அங்கேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்குரிய நெக் டிசைன் போட்டிருந்தேன்னு, அதோட ஸ்லீவுக்கு தான் இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம பென்சிலால் ஃபுல்லாக டிசைன் வரைஞ்சிருந்தோம்ல, அதை ஃபுல்லாக பென்னால் ஹைலைட் பண்ணிடுங்க டிசைனை ஃபுல்லாக. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ இதோட நெக் டிசைன் பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பென்னால் ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பு. இந்த டிசைனை வந்து நம்ம கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கார்பன் ஷீட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சாக் பவுடர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நான் எப்பயும் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த டிசைனை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.